ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி 100 டே சேலஞ்சில் இது 3rd டே. காலையில் ஒரு கல்யாணத்துக்காக வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து காலையில் ஒரு 4 மணிக்கே எந்திரிச்சு வந்து கிளம்பிட்டோம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து கல்யாணம் வச்சுருந்தாங்க. அதனால் வந்து கிளம்பிட்டோம். பாப்பாங்கள நீங்களே இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிக்கோங்க அப்படின்ட்டு. ஸ்கூலுக்கு கிளம்பி அவங்க போயிட்டாங்க. தக்காளி சட்னி செஞ்சு தோசை ஊற்றி சாப்பிட்டு போயிருக்காங்க. வீட்டில் வந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே ஆள் இருக்கிறப்ப கரெக்டாக எல்லா வேலையும் நடக்கும். நம்ம எங்கேயாவது போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போட்டுட்டு அப்படியே கிளம்பிருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா, ஜோ சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம எப்படா க்ளீன் பண்ணி முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. வந்தோடனே அப்படியே ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த வீடு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நம்மளால் வந்து ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் வந்து ஹஸ்பண்ட் வேறு லன்ச் வந்து சமைக்க சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமைக்கலான்னு பார்த்தா, 2வது பொண்ணுக்கும் பையனுக்கும் மதியானம் லஞ்ச் வேறு கொடுக்கணும். பெரிய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே அமௌண்ட் வந்து கொடுத்தாச்சு பாப்பாவுக்கு. இவங்க 2 பேத்துக்கும் வீட்டு பக்கத்தில் தான் ஸ்கூல். அதனால் வந்து மதியானமாக வந்து சமைச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்தோன்னே நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தோடனே ஒர்க்கை வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே பாப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எப்போவுமே வீடு வந்து நீட்டாக வச்சுப்பாங்க. அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு வேறு எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால் வந்து பெரிய பொண்ணு காலையில் ஒரு 6:30 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் கிளம்பியிருப்பா. சின்ன பொண்ணு வந்து ஆள் இருக்கிறப்பவே எந்த வேலையும் செய்ய மாட்டா. இப்போ நம்ம வெளியில் வேறு கிளம்பிட்டோங்களா, அதனால் வந்து அப்படியே போட்டுட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இருக்கிறப்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, தன்னால் நடக்கும் எல்லா வேலையும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை வந்து பிரித்து கொடுத்துருப்பணுங்களா, எல்லா வேலையும் தன்னால் நடக்கும். நம்ம வெளியே போயிட்டோம் அப்படிங்கிறனால சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி பரவாயில்ல, இந்த வேலையை நம்ம தானே செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டயர்டாக இருக்கப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுங்களா, ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வச்சுருக்கேன் வீட்டில். அதில் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா அம்மா சாங்ஸ் இருக்குது பார்த்திங்களா, மெலோடி சாங்ஸ், அந்த 90s சாங்ஸ் வந்து போட்டுட்டு நானும் கூடவே சேர்ந்து பாடிக்கிட்டே வந்து வேலைகளை வந்து செய்வேன். அப்போதைக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்து தெரியாது. 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் வைக்கிற சாம்பார்னால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இல்லை ஒரு சிஸ்டர் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு சொல்லி காமிங்க. நான் சாம்பார் வச்சேன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஐயோ சாம்பாரா அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பில் தான் வந்து இன்றைக்கி சாம்பார் செஞ்சுருக்கேன். 2 டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு இதில் 3 தக்காளி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டுக்கலாம். சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து சாம்பார் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே சாம்பார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. மேரேஜுக்கு போயிட்டு வரப்பவே கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் திங்ஸ்லாம் இல்லாமல் இருந்தது வீட்டில். மதியானம் சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி, அதுக்கப்புறம் சோப்பு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கையோட அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருக்கேன். ஒரு அடுப்பில் வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வச்சுருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு தான் சாம்பார் வந்து வைக்க போகிறேன். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட ரொம்ப மனசு விட்டு பேசியிருந்தாங்க. அது என்னென்னா, சிஸ்டர் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்னானே தெரிலங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை. எனக்கு நான் நினைக்கிற மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்காம, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிக்கோங்க. அதுதான் வந்து நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணமாக ஒரு சின்ன கதை மாதிரி ஒன்று சொல்கிறேன். அதாவது கதை கிடையாது, சும்மா ஒரு இதாக ஒன்று சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எப்படி ஆள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கை வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுற ஆள். அதாவது டைம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்ம அந்த ஒர்க்கை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நீங்கள். ஆனால் உங்களோட பாஸ் வந்து பார்த்திங்கன்னா, டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது அவரோடது. உங்களை பற்றி உங்கள் பாஸ் என்ன நினைப்பாரு அப்படின்னா, எந்த வேலையை கொடுத்தாலும் ரொம்ப ஸ்லோவாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. நீங்கள் வந்து உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நீங்கள் உங்கள் பாஸை மாற்றுவீங்களா, இல்லை நீங்கள் வந்து மாறுவீங்களா? இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் மாற்றணும்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க. நம்ம தான் வந்து ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். எனக்கு தெரிஞ்சது அந்த சிஸ்டருக்கு சொல்கிறேன். சிஸ்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் எதையும் மற்றவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஒருத்தர்கிட்ட நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட லைஃப்பை வந்து அவங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து மேக்ஸிமம் யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரிங்க.
ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மட்டும்தான் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கணுமே தவிர, மற்றவங்க யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கும் வந்து சண்டை வருது. சண்டை வர்றத வந்து நீங்கள் அவரோட மைனஸை பூரா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற சண்டை வந்து முடிஞ்சிருது. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அவங்கள பார்க்குற நேரம் பூரா வந்து என்ன தோணும்னா, அந்த மைனஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து மைண்டில் வரும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் யார்கிட்டயும் எதையும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படியே மனசு விட்டு அழுதுருங்க. அழுதுட்டோம் அப்படின்னாலே எல்லாமே வந்து சரியாயிரும். இப்போ நான் சாம்பார் வச்சதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இதில் ஒரு சின்ன சின்ன டிப் சொல்கிறேன். கடுகு கருவேப்பிலைலாம் தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி போடணும். ஒரு சிலருக்கு வந்து சாம்பார் டேஸ்ட்டே வராது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தையும் தக்காளியும் அவங்க வந்து ஒன்றா போடுறது தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து போகிறதுக்கான காரணம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு பாருங்கள், சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பழுத்த பழம் தக்காளி பழத்தை சாம்பாரில் வந்து புழிஞ்சு விடுங்க. சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆள் கிடையாது. இருந்தாலும் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அப்பா 2 பொண்ணுங்களையும் வந்து கூப்பிட்டுட்டு சினிமாவுக்கு வந்து போயிட்டுருக்காரு. சினிமாவுக்கு போகிற இடத்துல டிக்கெட் வந்து வாங்குறவங்களுக்கு 6 வயசு கீழே இருக்கவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீனும், 6 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, போயிட்டு 2 டிக்கெட் கொடுங்கன்னு கேட்குறாரு. அதே மாதிரி அந்த டிக்கெட் கவுண்டரில் இருந்தவரும் டிக்கெட்டை கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறாரு. பொண்ணுங்க 2 பேருமே கொஞ்சம் தான் ஹைட் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. வந்து அந்த டிக்கெட் கொடுக்குறவர் கேட்குறாரு, நீங்கள் 2 பொண்ணுங்களுக்குமே 6 வயசு கீழேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே போயிருந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, இன்னைக்கு நான் இந்த 5 ரூபாய்க்கு நான் வந்து யோசித்தேன் அப்படின்னா, நாளைக்கு என்னோட பொண்ணு என்னை வந்து ஒரு 5 ரூபாய்க்காக அப்பா நம்மளை அந்த இடத்துல பொய் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துடும். அதனால் வந்து என் பொண்ணுக்கு இந்த 5 ரூபாயை நான் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிடலாம். ஆனால் என்னோடய பொண்ணு மனசில் சின்ன வயசில் விதைக்கிற விதை வந்து அது மாறவே மாறாது. அதனால் வந்து என் பொண்ணுக்கிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் நினச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளே பார்த்து தான் நம்மளோட குழந்தைங்க வந்து வளர்கிறாங்க. நம்ம எப்படியோ அதே ஜெராக்ஸ் தான் நம்மளோட குழந்தைங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். அதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே நம்ம சொல்லணும். எல்லாமே நம்ம வீட்டில் சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து காகத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஏன்னா இவங்க 1 மணி ஆனால் இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து வந்துடுற ஒரு விருந்தாளி தான் அவங்க. காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வீடையும் கையோட நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஸ்டின் கேட்டுடலாங்களா? சினிமா தேட்டரில் எத்தனை வயசுக்கு கீழே இருந்தால் டிக்கெட் இல்லைன்னு சொன்னாங்க? இதுதான் இன்றைக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.